நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் வெளிப்பட்டிருக்கும். இந்த வீடியோவில் 8வது ஊதியக்குழு ஓய்வூதியம் கொடுப்பனவு சற்று முன் வெளியான 3 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக 8வது சம்பள கமிஷன் மற்றும் ஓய்வூதியம் ஆகக்கூடிய எந்தெந்த பென்ஷனுடைய என்ன வகையான ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்குவதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா, அதில் ஏதேனும் புதிய விதிமுறைகள் நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி எல்லாத்தையும் டேரெக்டாக கிடைக்கும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அடுத்த சம்பள கமிஷன் எப்பொழுது நடைமுறைக்கு வரும், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்றப்படும், அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதா, என்ன வகையான நிபந்தனைகளின் அடிப்படையில் 8வது சம்பள கமிஷன் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவு திருத்தங்கள் இருக்கும் என்பது பற்றி எதிர்பார்ப்பில் உள்ளனர். பரிந்துரை விதிமுறைகள் மத்திய அரசு ஊழியர்களும் மத்திய அரசிற்கும் இடையே சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவு திருத்தங்கள் குறித்து முக்கியமான பேச்சுவார்த்தையும் வழிவகுக்கும். தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பின் மூத்த உறுப்பினர்கள் அரசாங்கம் விரைவில் பரிந்துரைகளை நிறைவேற்றும் என்றும், இதனால் ஊழியர்கள் சங்கங்கள் தங்களது முக்கிய கோரிக்கைகளை அதிகாரப்பூர்வமாக முன்வைக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக உறுதிப்படுத்தினர். 8வது ஊதியக்குழு தொடர்பாக பணிகள் கட்டமாக நடந்து வருகின்றன. குழு உறுப்பினர்களை நியமிக்கும் பணி நடந்து வரும் நிலையில் மற்றொரு பணியும் சூடுபிடித்துள்ளது. 8வது மத்திய ஊதியக்குழுவிற்கான பரிந்துரை விதிமுறைகள் விரைவில் அங்கீகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பரிந்துரை விதிமுறைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசிற்கும் இடையே சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவு திருத்தங்கள் குறித்து முக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுத்துள்ளது. தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பின் மூத்த உறுப்பினர்கள் அரசாங்கம் விரைவில் பரிந்துரைகளை நிறைவேற்றும் என்றும், இதனால் ஊழியர்கள் சங்கங்கள் தங்கள் முக்கிய கோரிக்கைகளை அதிகாரப்பூர்வமாக முன்வைக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பு விதிமுறைகள் விரைவில் அரசாங்கத்தின் ஒப்புதலை பெறும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது விரைவில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் NCJCM-இன் பணியாளர்கள் செயலாளர் சிவ்கோபால் மிஸ்ரா ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட 8வது ஊதியக்குழுவின் செயல்முறையில் அடுத்த கட்ட நகர்வை குறிக்கிறது. NCJCM என்பது தொழில் சங்கம் தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளை கொண்ட ஒரு கூட்டு அமைப்பாகும். இது ஊழியர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கும் உரையாடல்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் பணிபுரியும் ஒரு அமைப்பாக உள்ளது. ஜனவரியில் அரசு பரிந்துரைகளை வழங்க ஊழியர்கள் தரப்பிலிருந்து பரிந்துரைகளை கோரியிருந்தனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக NCJCM குறைந்தபட்ச ஊதியங்கள் மற்றும் கமிஷனின் கீழ் அடிப்படை ஊதியத்தை திருத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் பெருக்கியாக ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆகியவற்றின் குறிப்பாக கவனத்தை செலுத்தி தொடர்ச்சியாக அழுத்தமான கோரிக்கைகளை கோடிட்டு காட்டும் வரையறை சமர்ப்பித்தது. தற்போது மார்ச் மாதத்தில் சமீபத்திய திருத்தங்களை தொடர்ந்து அகவலைப்படி 55% உள்ளது. பணவீக்கம் தொடர்ந்து வாங்கும் சந்தை பாதிப்பு வருவதால் அதை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுந்துள்ளது. 8வது ஊதியக்குழு ஜனவரி 2024 மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டாலும் இன்னும் குழு அமைக்கப்படவில்லை. இது ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் குழு அமைப்பதில் TOR-ஐ இறுதி செய்வதிலும் ஏற்பாடுகள் தாமதங்கள் காலக்கெடுவை 2027 வரை தள்ளக்கூடும். ஊதிய குழுக்கள் பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றன. ஊதிய குழுக்கள் நாடு முழுவதும் 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதிய அமைப்பு மற்றும் ஓய்வூதிய சலுகைகளை திருத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.